ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய இதே சேனலுடைய ஹோம் பேஜில் ஃபஸ்ட் வீடியோ அதான் இருக்கும். சரியா? ஸோ டிஸ்கஷன் எது சார், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும், ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேவா, பொதுத்தமிழுக்கான பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 டெஸ்ட்டுங்க பாருங்கள். 36 டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 36 டெஸ்ட்டில் சரியா? ஸோ இந்த 36 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 20 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெஸ்ட் ஆகும், ஒரு 5 டெஸ்ட்டு அதில் ரிவிஷன் டெஸ்ட் ஆகும், மீதி இருக்கக்கூடிய 11 டெஸ்ட் கடைசியில் ஃபுல்லாகவே ஃபுல் மார்க்காக பார்த்தீங்கன்னா என்னது ஃபுல்லாக ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 36 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 36 டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுடைய முதல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 21/3/2026. ஸோ மார்ச் 21 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ மார்ச் 21 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே நிமிஷமா. ஓகே, ஸோ இதான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நீங்கள் படிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன சொல்ல, எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்ஸையும் பார்ப்போம், அவுட் சோர்ஸையும் பார்ப்போம். ஓகேவா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கிளாஸஸ் கிட்டத்தட்ட பொறுத்தவரை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கான டெஸ்ட்டும் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி இருக்கும், அதை ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? எடுத்தோன்னே நம்ம அவுட் சோர்ஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எஸ்சிஆர்டி நம்ம 100% நீங்கள் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். எப்படி சிலபஸ் வைஸாக பக்காவாக நம்ம A to Z எதெல்லாம் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன டாபிக் இருக்கோ, எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா? அப்போ தான் நம்மளால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ எஸ்சிஆர்டி முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் போகணும். அந்த அவுட் சோர்ஸ் இப்போ சார் ஆல்ரெடி நான் எஸ்சிஆர்டி முடிச்சுட்டேன், நான் இப்போ அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லையா? படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அவுட் சோர்ஸ்ன்றது படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவுட் சோர்ஸ்ன்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஆஃப் சோர்சஸ் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை என்கிட்டயோ இல்லை பல இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேற்பட்ட அவுட் சோர்சஸ் நம்ம படித்தோம். 20க்கு மேற்பட்ட சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது அவுட் சோர்ஸில் ஸ்கூல் அது புக்ஸ். ஓகேவா? வேறு ஆத்தருடைய புக், இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் எல்லாமே நம்ம படிக்க முடியுமா, எக்ஸாமுக்குள்ளே படிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்னு போயிடும்போது இப்போ ஸ்கூல் புக்ஸ்னால் ஓகே, நம்ம 6 to 12 ஓகே, பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நிறைய படித்தாலும் ஒரு லிமிடேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதே அதிகம் தான், படிக்க முடியாது, கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அவுட் சோர்ஸ் போகிறதுனால அவுட் சோர்ஸ் கொஷின் நம்ம சேர்த்து படிக்கிறதுனால அவுட் சோர்ஸில் போகிறாங்க, கொஷின் போகிறாங்க அப்படின்னா எங்கேருந்து என்ன சோர்ஸில் கேட்பாங்கன்னு தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரி. ஓகேவா? ஒரு கடலில் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவுட் சோர்ஸில் படிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டே இருங்க, நிறைய ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. அதே சமயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பேசிக் என்னன்னா, நல்லா பாருங்கள், பொதுத்தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் கவர் ஆகுது. ஓகேவா? நம்மளுக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா, போன குரூப் 2லையும் குரூப் 4லையும் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இல்லை ஆல்ரெடி கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஷின் போகிறாங்க. ஓகேவா? இப்போ ஸ்கூல் புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ் கொஷின் போகும்போது அங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டன்றது ஒரு. ஓகேவா? கஷ்டம்னா என்னது, ஸோ எந்த புக்கை படிக்கிறது, எவ்வளோ படிக்கணும், எத்தனை பேஜை படித்தா போதும், இல்லை ஒரு குறிப்பிட்ட புக்கு இருக்குது அப்படின்னா இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் படிக்கணுமா, புரியுதா? அப்போ எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்ற ஒரு வரைமுறைன்றது பெருசாக தெரியாது. அப்போ சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன டாபிக் இருக்கோ அவுட் சோர்ஸில் அதை நம்ம படிக்க வேண்டியது அவசியம். அதுவே நிறைய கடல் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் எஸ்சிஆர்டி ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், கம்பல்சரி நீங்கள் அவுட் சோர்ஸையும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஆனால் அவுட் சோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்தால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாதான் பார்த்தீங்கன்னா A to Z முடிச்சிருந்தா தான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண வரணும், இல்லைனா உங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸை 6 to 12 புது புக் ஆகட்டும், இல்லை 6 to 10 நீங்கள் பழைய புக் ஆகட்டும், சிறப்பு தமிழ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சரியா? இது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்களா, அதுக்கடுத்து அவுட் சோர்ஸ் போங்க. அவுட் சோர்ஸ் போகும்போது நம்மளுக்கு சைட் பை சைடில் நான் கிளாஸஸ் போடுவேன். அந்த தயவு செஞ்சு அட்லீஸ்ட் அந்த கிளாஸில் கண்டென்ட் அது வரைக்குமா தயவு செஞ்சு எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ கிளாஸஸ் போகிறேனோ அதை செஞ்சு அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கண்டென்ட் வரைக்குமாவது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் வரும், லைவ் கிளாஸும் ஏதாவது இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் படித்தாதான் தமிழை நம்ம ஒரு 90க்கு மேலே நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ், இப்போ இருக்கக்கூடிய கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கும்போது 90+ நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 100 கொஷினுக்கு பொதுத்தமிழ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்லாம் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடுவோம். ஏன்னா அந்த டெஸ்ட்டே நீங்கள் அந்த டிஸ்கஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த 20 டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 டெஸ்ட்டையே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 4 டெஸ்ட்டாக, அதுக்கடுத்து 5வது டெஸ்ட்டு ஒரு ரிவிஷன், ஓகேவா. அதுக்கடுத்து 6வது டெஸ்ட்லேருந்து 9வது டெஸ்ட் வரைக்கும் திரும்ப ஃபண்டமெண்டல் போகும், திரும்ப 10வது டெஸ்ட் ரிவிஷன், ஓகேவா. அதே போல் 15வது டெஸ்ட் ரிவிஷன், 20வது டெஸ்ட் ரிவிஷன், இப்படி ரிவிஷன் டெஸ்ட்லாம் இந்த நம்பர்லாம் ரிவிஷன் டெஸ்ட், ஓகேவா. மற்றபடி 1 to 4 அது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே போல் 6 to 9 ஃபண்டமெண்டல் கவர் ஆகும். 11 to 14 ஃபண்டமெண்டல் கவர் ஆகும். அதே போல் 16 to 19 ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கவர் ஆகும், ஓகேவா. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்னது, நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழருடைய சிலபஸ் டாபிக் வைஸாக நம்ம பார்ப்போம், ஓகேவா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம், ஓகேவா. இந்த மாதிரி தான் நான் பிரித்து கொடுத்துருப்பேன், சரியா. ஸோ அதில் எடுத்தோடனே நம்ம இப்போ நிறைய பேர் எஸ்சிஆர்டி மட்டும் படித்து வச்சுருப்பீங்க, அவுட் சோர்ஸ்லாம் போயிருக்க மாட்டீங்க. அப்படின்றதுனால எஸ்சிஆர்டி அவுட் சோர்ஸும் சேர்த்து நான் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நம்ம ஏன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்தோன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மார்ச்சுக்குள்ளே நான் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி எல்லா கிளாஸையும் முடிச்சிருவேன். அதே போல் சைட் பை சைடில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்க்கான கிளாஸஸ் என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் நான் கொடுத்துருவேன், ஓகேவா. அது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய விஷயம், ஓகேவா, உங்களுடைய பொறுப்பு. அப்போது டெஸ்ட் பைன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1லேருந்து 4வது டெஸ்ட் நம்ம முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், அவுட் சோர்சிங் கிட்டத்தட்ட நீங்கள் கூடவே முடிச்சுட்டு வரணும், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் நம்பர் 6லேருந்து 9 போகும்போது 6வது டெஸ்ட்டில் நம்ம அவுட் சோர்ஸுக்கான கொஸ்டினும் நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன், ஓகேவா. அப்போ முதல் ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் உங்களுக்கு எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். 6வது டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸுக்கான கொஸ்டினும் உள்ளே வந்துடும், புரியுதா. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் என்ன சிலபஸ்ன்றது நான் சொல்லுவேன். அப்போ அந்த சிலபஸ் படி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன சிலபஸ் என்ன நான் கொடுக்குறனோ அதை மட்டும் படிச்சுடுவாங்க, ஓகேவா. அதை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா டெஸ்ட்டும் முடிக்கும் போது கண்டிப்பாக என்னது உங்களுக்கு ஓகே, ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 99% ஒரு 100% எல்லாரும் கொடுக்க முடியாது. ஒரு 99% நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டோம், டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடண்டாக எக்ஸாமுக்குள்ள நீங்கள் போக முடியும். குரூப் 2க்கும் போக முடியும், குரூப் 4க்கும் போக முடியும், சரியா, ஓகேவா. ஓகேம்மா. ஸோ இப்போது இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்ன்றது இருக்க போது. அதனால் எஸ்சிஆர்டி ஸ்பெஷல் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். 75 மினிட்ஸில் நீங்கள் அதை முடிக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கரைச்சி குடிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், நல்லா என்ன சொல்கிறது, என்னால் பொதுத்தமிழில் பக்காவாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றவங்க 60 மினிட்ஸில் முடிச்சிருவீங்க. 100 கொஸ்டின் கண்டிப்பாக முடிக்க முடியும், ஓகேவா. கண்டிப்பாக முடிச்சிருவீங்க, முடிச்சிடணும், ஓகேவா. அப்போ தான் நீங்கள் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணும்போது, ஆப்டிடியூட்லாம் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும், நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ ஆவரேஜாக எடுத்தோன்னே உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால ஆவரேஜாக ஒரு 75 நிமிஷம்ன்றது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 100 கொஸ்டின் 75 நிமிஷத்தில் நீங்கள் அதாவது 1.25 மணி நேரத்தில் எழுத டெஸ்ட் கொடுக்கும்போது எழுதி பழகுங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டேட்டு 21/3 அன்னிலிருந்து டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டுன்றது இருக்கும், பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ இது டெஸ்ட் 1க்கான சிலபஸ், ஓகேவா. எஸ்சிஆர்டி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால டெஸ்ட் 1க்கான சிலபஸ் அழகு 1 பொதுத்தமிழ் சிலபஸ் உடைய அழகு 1 என்னது, இலக்கணத்தில் எழுத்தும் சொல்லும், ஓகேவா. ஸோ எழுத்தும் சொல்லு சம்மந்தப்பட்டு என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த யூனிட் 1 இருக்கு 1ல் இருக்கக்கூடிய மொத்த டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுட்டு வரணும், சரியா, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ஓகேவா. இது எல்லாமே பாருங்கள் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அவுட் சோர்ஸ் போயிருக்க மாட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய கிளாஸ் அகாடமி நோட்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுக்கான மெட்டீரியல் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறவங்க கீழே அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி அந்த நோட்ஸை வாங்கிக்கோங்க, ஓகேவா. இல்லை சார் நான் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நான் அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா. இட்ஸ் அப் டு யூ. அப்போது அழகு 1க்கு எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் நம்முடைய பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கூடிய பிடிஎஃப் இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்றது இருக்கும். அதே சமயத்தில் அழகு 4, 6 எல்லா டெஸ்ட்லையுமே கவர் ஆகும், ஓகேவா. ஏன் அழகு 4, 6 எல்லா டெஸ்ட்டும் கவர் ஆகுது அப்படின்னா அது கலைச்சொல், ஓகேவா. கலைச்சொல்லும் போது அவுட் சோர்ஸில் வந்து எங்கே கேட்பான்னு தெரியாது, ஸ்கூல் புக்ஸில் வந்து எங்கே கேட்பான்னு தெரியாது. அது மட்டும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஆட்சி சொல்ல வர புத்தகமாக எடுத்துக்கிங்கன்னா அவ்வளோ இருக்கும், ஓகேவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய கவர் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுடைய கட் ஆஃப் எங்கே நம்மளுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா இந்த மாதிரி சின்ன டாப்பிக்கில், இது சின்ன டாபிக் அது பெரிய டாபிக் படிக்க வேண்டியது நிறைய இருக்கும். இந்த மாதிரி டாபிக்ஸும் நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. அப்போ அது கஷ்டம் தெரியாமல் இருக்குன்னா எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் மாட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அழகு 4, 6 எல்லா டெஸ்ட்லையுமே இருக்கும், ஓகேவா. இதில் நீங்கள் அவுட் சோர்ஸ் இப்போ எடுத்தோன்னே போகணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டாபிக் வைஸாக போகும், ஒரு சின்னதாக போகும், ஓகேவா. எப்போ அழகு 4, 6 அது எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருப்பேன். அந்த கிளாஸஸில் என்னென்ன நடத்திருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான், ஓகேவா. அந்த எதை நடத்தி பேஸ் பண்ணியிருப்பேன்னா இந்த நம்முடைய அகாடமி நோட்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி அந்த கிளாஸஸ் போட்டிருப்பேன், ஓகேவா. அது இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எனக்கு வேணான்றவங்க பிரச்சனையே கிடையாது. எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும், சரியா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 6 தான் எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில சொல்லிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா. ஸோ இது நீங்கள் படிக்க வேண்டியது, ஓகேவா. அடுத்து
அவுட் சோர்ஸ் நீங்கள் போகும்போது டிஐபிஆர் வெப்சைட் இருக்கு இல்லையா, டிஐபிஆர் வெப்சைட்டில் கலைச்சொல் வேட்டைன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா, கலைச்சொல் வேட்டைன்றது இருக்கும். அதில் நிறைய ஸ்லைடு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் இருக்கும், அது நிகரான தமிழ் சொல் இருக்கும். ஓகேவா, இது நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுமானா நிறைய இருக்குது. ஓகேவா, நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும். அதில் நான் என்னென்ன ஸ்லைடு கொடுக்குறனோ அது நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அந்த டாபிக் அந்த ஸ்லைடில் என்னென்ன நான் கொடுத்துருக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 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 8 ஸ்லைடோ ஒரு 10 ஸ்லைடோ கொடுப்பேன். அந்த 10 ஸ்லைடையும் நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட்சி சொல்லகராதி புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் ஏ வரிசையில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஓகேவா, இதே நிறைய தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, வேறு வழியே கிடையாது. நம்ம அதையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். சரியா. ஸோ அப்போ தேர்வு 1க்கான சிலபஸ் என்னென்னா, பொதுத்தமிழில் அழகு 1ல் நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய மொத்த 7 யூனிட்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டு இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு கவர் ஆகுது. அதாவது இலக்கணம், அதில் எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும், அது நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய அகாடமி நோட்ஸு, இது நீங்கள் கவர் பண்ணணும். அதே போல் அழகு 6 4 அதுவும் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈழுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த கலைச்சொற்கள் நீங்கள் படிச்சுட்டு வந்தாகணும். ஓகேவா. அதே சமயத்தில் கலைச்சொல் வேட்டை டிஐபிஆர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு 8 ஸ்லைடோ 10 ஸ்லைடோ நான் அஃபிஷியலாக நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஆட்சி சொல்லகராதி புத்தகம் ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, ப்ளூ கலர் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதில் ஏ சீரீஸில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அந்த ஒரு கண்டென்ட்டாக படிச்சுட்டு வந்துடும். சரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1க்கான சிலபஸ். சரியா, டெஸ்ட் நம்பர் 1க்கான சிலபஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும் 21 மார்ச் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோமா. இந்த 21 மார்ச் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணும்போது சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ சனிக்கிழமை இரவு, அதாவது மாலை 9 மணிக்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர், நல்லா பாருங்கள், உங்களுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப்ன்றது நீங்கள் கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆரில் என்ன சொல்கிறது, நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு இதை வச்சுருந்தீங்க அப்படின்னு ஓஎம்ஆர் வச்சுருந்தீங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் முறையில் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் ஆன்சரை ஷேட் பண்ணி ஓஎம்ஆர் மெத்தட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரியா. அதே டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீன்றது அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆன்சர் கீ, சரியா, ஆன்சர் கீ பிடிஎஃப்ன்றதும் கொடுத்துருவேன். ஓகேவா. இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் ப்ளஸ் ஆன்சர் டிஸ்கஷன் வேணும் அப்படின்றவங்க ரெக்கார்டட் வீடியோவாவோ அப்படி இல்லைனா லைவ் வீடியோவாவோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஓகேவா, மாலை, அதாவது இரவு 9 மணிக்கு உங்களுக்கு நம்முடைய அஃபிஷியல் நம்ம யூடியூப் சேனல், இதே யூடியூப் சேனல் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ டெஸ்ட்டு 1க்கு என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியாமா. ஸோ அவ்வளோதான். இதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எழுதிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.